கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். கேட்கிற உள்ளத்தை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது, இயேசு கடலின் அருகே இருந்தபோது திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யவீரு என்பவன் தன்னுடைய மகளுக்காக இயேசுவினிடத்திலே வருகிறான். இயேசுவே, என்னுடைய மகள் மரண அவஸ்தை படுகிறாள், நீர் வந்து அவளை தொட்டு நீ சுகப்படுத்தும் என்று சொல்லி ஜெபாலய தலைவன் இயேசுவையும் அவளுடைய சீசரையும் கூட்டிக் கொண்டு ஜெபாலய தலைவனுடைய வீட்டிற்கு போகிறார்கள். போகிற வழியில் பெரும்பாலுள்ள ஒரு ஸ்திரீ 12 வருஷமாக அவளுக்கு உதிரத்தின் ஊரல் இருந்தது. எல்லா மருத்துவரிடத்திலும் அவள் போய் பார்த்த பொழுது எந்த மருத்துவரும் இவளை சுகப்படுத்துவதற்கு யாருமே வரவில்லை. இவள் கலங்குகிற சமயத்தில் இயேசு கிறிஸ்து அந்த வழியாக வருகிறார் என்று சொல்லி இவள் கேள்விப்படும் பொழுது இயேசுவினிடத்திலே போய் எப்படியாவது நம்மளுடைய இந்த பலவீனம் நீங்க வேண்டும் என்று சொல்லி இயேசுவினிடத்திலே வருகிறாள். வரும்பொழுது திரளான ஜனங்கள் இயேசுவை நெருக்கி கொண்டு இருக்கிற அந்த சமயத்திலே இவளும் போய் இயேசுவை எப்படியாவது அவளுடைய வஸ்திரத்தையாவது தொட வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். உடனே பெரும்பாடு அவளுக்கு நீங்கி சுகமடைகிறதை தன் சரீரத்திலே அவள் உணர்ந்து கொண்டாள். இயேசுவானவர் யார் என்னை தொட்டது என்று சொல்லி அவர் சுற்றி அங்குமிங்கும் பார்க்கும் பொழுது சீசர்கள், ஆண்டவரே, இவ்வளவு பேர் உண்மை நெருக்கிக் கொண்டு இருக்கிறார்களே, நீர் என்னை தொட்டது யார் என்று சொல்லி எப்படி கேட்கிறீர் என்று சொல்லி கேட்கும் பொழுது இயேசுவானவர், என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது, என்னை தொட்டது ஒருவர் உண்டு என்று சொல்லி கேட்கிறார். உடனே பெரும்பாலுள்ள ஸ்திரீ அவள் நடுங்கி இயேசுவினிடத்திலே வந்து உண்மையெல்லாம் சொல்லிவிட்டாள். இயேசுவே, உம்மை தொட்ட உடனே, உம்முடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட உடனே என்னுடைய சுகம் எனக்கு நீங்கினது என்று சொல்லி அவள் இயேசுவினிடத்திலே நன்றி சொல்லுகிறாள். பிறகு ஜெபாலய தலைவனுடைய வீட்டிற்கு இயேசு கிறிஸ்து போகிறார். தலைவனை நோக்கி, நீ ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறேன்? உம்முடைய மகள் இறந்து போனால் இனி போதகரை நீ வருத்தப்பட வேண்டாம் என்று சொல்லி அவன் சொன்ன பொழுது, அப்பொழுதும் இயேசுவானவர் ஜெபாலய தலைவனை நோக்கி, நீ விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி அவள் வீட்டுக்கு கூட்டி போகிறார். வீட்டிற்கு ஜெபாலய தலைவனுடைய வீட்டிற்கு போகும் பொழுது திரளான ஜனங்கள் அந்த சிறு பெண் மரித்து போனாள் என்று சொல்லி அழுது கொண்டு இருக்கிறார்கள். இயேசுவும் அவருடைய சீசரும் போன போது அங்கு கூடி வந்திருந்த எல்லா ஜனங்களையும் வெளியே அனுப்பிவிட்டு பிள்ளையினுடைய தாய் தகப்பன் மட்டும் உள்ளே இருங்கள் என்று சொல்லி கதவை சாத்தி கொண்டு சிறு பிள்ளையை நோக்கி அவள் கட்டளில் படுத்து கொண்டு இருக்கிறாள். அவளுக்கு வயது 12 வயது நிரம்பின பெண். அவளை நோக்கி, தலித்தா கூமி, எழுந்திரு என்று சொல்லி இயேசு அந்த சிறு பெண்ணை பார்த்து சொல்கிறார். அதற்கு சிறு பெண்ணை எழுந்திரு என்று சொல்லி அர்த்தமா. அந்த சிறு பெண் இயேசுவினுடைய சத்தத்தை கேட்ட உடனே அவள் எழுந்திருந்து உட்கார்ந்தாள். உடனே அங்கிருந்தவர்கள் எல்லாரும், அழுது கொண்டிருந்தவர்கள் எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்படுகிறார்கள். மரித்து போன பெண் எழுந்திருந்தாள் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். அப்பொழுது இயேசு சொன்னார், அதை ஒருவருக்கும் அறிவியாதபடி அவர்களுக்கு உறுதியாக கட்டளையிட்டு அவளுக்கு ஆகாரம் கொடுக்கும்படி இயேசு சொன்னார். ஆமேன்.